சொந்த பொண்ணு எங்கடா போனா ஒரு கொட்டை பொண்ணு ஊடுன்ற வீட்டுல தங்குறாளா மேக்கப் பண்ணிக்கிறா பொட்டு வச்சுக்கிறா பூ வச்சுக்கிறா கட்ட பசங்களுக்கு மொட்டை பசங்களுக்கு கை தட காமிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கேவலமா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல நம்ம குடும்பம் அப்படி குடும்பமாடா அப்படி இல்லம்மா அமைச்சர் ராஜா காதலிக்கிறா. இது எப்பத்துல இருந்துடா 6 மாசமா காதலிக்கிறாளா? ஏன் என்கிட்ட சொல்லல? அவளை எப்படி சாகடிக்கணும்னு வழி தேடி நின்றேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வச்சு அவளை போட்டு சொல்லணும். அவன் எங்க இருக்கிற இவளை இப்படி பண்ண பிடிக்க முடியாது. இந்த திசையில போ, நான் அந்த திசையில போறேன். சொல்லிட்டு வெளியில போய் மறக்கணும். எப்படியாவது பொறுப்பு பொட்ட பொண்ணு ஊடுன்ற வீட்டுல தங்க மாட்டேன்றேன். காலமும் கெட்டு போயிருக்கு. 3 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க இந்த காலத்துல. நீ இப்படி சுத்தினி இருக்கிறியே, நாளை பின்ன எதனா ஒண்ணு ஆச்சுன்னா வானா வருமா சொல்லு. அம்மா நதிக்கு சென்றேன். ஆளுமொழி சந்தோஷமா இருந்தம்மா. எப்பவுமே விளையாட்டு விளையாட்டு விளையாட்டா பெரிய பொண்ணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது அவனுக்கு. என்னமா விளையாட்டு தனமாவே இருப்பியா எப்பவுமே? குழந்தைமா நானு. நீ குழந்தை பாரு, 1 வருஷத்துல 4 பிள்ளை பெற்று காமிப்பேன். குழந்தை அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சரி சரி, உன்னை எதுக்கு தெரியுமா பாக்கிறதுக்கு ஓடோடி வந்தேன்? உங்க அப்பாவுக்கும் வயதாகி விட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அம்மா போதுமா வாழ முடியுமா? எனக்கு என்னமா வயசு ஆயிடுச்சு? என்ன வயசு ஆகல? அம்மா உங்க பொண்ணுக்கு கூட இருக்கிறமா திரும்பலாம் வேண்டாமா? அம்மா எதுக்குமா செத்து இருக்கீங்க? பூரி மணிடா கம்மிடா. பூரி மணிக்கு கூடாது. அம்மா என்னவோ சொல்லுன்ற என்ன கதை? அம்மா எதுவும் இல்லம்மா. அவர் பைத்தியக்காரன், அவர் லூசு, அவர் மென்டல். சொல்றேன் அம்மா ஒண்ணு சொல்றேன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். உன் நல்லதுதான் சொல்றேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறேன். அந்த மாப்பிள்ளை உனக்கு காட்ட தேவையா? அவனை காமிக்கிறவா போலாம். என்னம்மா வேண்டாமா? யாருக்கு? அம்மா நான் ஒரு உண்மை சொல்ல நடக்க மாட்டீங்களா? அம்மா என்னைக்குனா உன் மேல நான் கையை வச்சு திட்ட மாட்டீங்களாமா? நான் என்னைக்குனா உன்னை திட்டிக்கிறேன். நீங்களா? அம்மா நான் ஒரு லவ் பண்றேமா. காதலிக்கிறியா? ஆமாமா. யாரை காதலிக்கிற? அம்மா நீ நாட்டு அமைச்சரை லவ் பண்றேமா. நீ நாட்டு ராஜாவை லவ் பண்றேமா. அமைச்சர் ராஜாவை லவ் பண்றேமா. ஏன் பிச்சைக்கார பொண்ணு, ஏன் பொறுப்பு பொண்ணு, ஏன் மக்கள் பொண்ணு, ஏன் காரிக்க பொண்ணு. அம்மா உனக்கு எவ்வளவு ஒரு ஆணவம்
வந்தா இந்நாட்டு அமைச்சர் ராஜாவை காதலிக்கிறியா? அவன் யாரு? ஒரு பிச்சைக்கார பையன். போனா போட்டு இந்த அரண்மனையில அவனுக்கு ஒரு வேலை போட்டு நாட்டு அமைச்சர் பதவி கொடுத்து அவனை ஒரு நிலைமைக்கு கூட்டு வந்தது யாரு? நாம. அவனை போய் காதலிக்கிறியே, நாளை பின்ன நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச என்ன சைலா என்னதான் பேசுறீங்களா? ஏய், அவனை மறக்க முடியுமா முடியாதா? அம்மா அவரை மறக்க முடியாதுமா. நான் சொல்றவனுக்கு நீ கை தண்ணிக்கினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல நீ தேடிட்டு போனீனா நீ கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு தான் போகணும். அம்மா நான் எப்படிதான் போறேன், அவரை மறக்க முடியாதுமா. எப்படின்னா போறேன்னா வாயிலிருந்து வரலாம் அந்த வாழ்க்கை வருமா? ஏய், சும்மா விடுவேனா? கொண்ட வேண்ட விட்டு விட்டு கண்ட வேண்டாம். ஏய், உன்னை அடிக்கணும் எனக்கு ஆசை கிடையாது. ஒழுங்கு மட்டும் சொல்றேன். அவனை மறக்க முடியுமா? முடியாதா? என்னடி அவ்வளவு ஒரு ஆணவம்? ஏய், ஒரு பெத்த அம்மா சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டேன். நேற்று வந்த முக்கியமா அம்மா அம்மா சொல்றேன் ஒரு பெண் அடிக்கிறீங்களே, அம்மாவை கேட்கலாமா?
மறக்க முடியாதா? ஆமாம்மா. பூவை வச்சுக்கின்னு அம்மா நான் பூவுல வச்சுக்கிறீங்களா? மப்பி வந்துருமா? இல்லம்மா. மத்தி வந்துருமா? என்ன வந்துரும்? அம்மா என்ன வந்துரும்? ஏய், அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனா கடைசி வரை நீ பிச்சை எடுத்து தான் இருக்கணும். ஏண்டி இந்த அரண்மனையில் உனக்கு என்ன குறை வச்சோம்? நீ கேட்டது அனைத்து வாங்கி கொடுத்தோம். உன்னுடைய தந்தை எப்படி எல்லாம் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. போய் அந்த பிச்சைக்கார பையனை போய் குடிச்சு வச்சுக்கின்னு ஆம்பளை தான் முக்கியமா? ஆம்பளை முக்கியம் யாரு? அம்மா ராஜாதமா முக்கியம். நான் மாத்தி சொல்லிட்டேமா. அம்மா இங்க உங்களுக்கு காரணம் போகுது. என்னம்மா அடிக்கிறதுமா வலிக்கிறதுமா? அம்மா அம்மா எதுக்கு பேசலாமா? கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா பண்ணிக்கணும், பண்ணிக்க கூடாதுன்னா விட்டுடணும். சொல்லுனா எனக்கு ஒரு ராஜா தான் ஓணும். அவர் எப்படி இந்த சின்சியர் எங்க இந்த சின்சியர் வந்து சின்சியரை லவ் பண்றியா? நல்லா வெற்றியா இருக்கிறதா? உப்பிட போறியே ஒரு பொண்ணு நான பெற்றது ஒண்ணு. எந்த தேவையாளருக்கு பிறந்தியோ, எந்த தாசிக்கு பிறந்தியோ, எந்த போறவர்களுக்கு பிறந்தியோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏமா அப்படிலாம் சொல்ல? நான் பெற்றது ஒண்ணு. நான் பெற்றதுன்னா என் பேச்சு கேட்டு இருப்பாரு. அதனாலதான் கூட போட்டு பேசுறேன். இவன் இருக்கக்கூடாது. அசைக்கப்படுத்துறது நான் பெற்ற பொண்ணு இருந்தாடா ரொம்ப நிக்காதலாம். உங்களை கட்டத்துக்கு ஒரே சொல்லு பண்ணாச்சுக்கு. இவ்வளவு தானே இந்த தேவையை என் பேச்சு கேட்க. இவன் உயிரோடு இருந்தா 4 பேர் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணி தெருவுக்கு நடந்து போனா கூட ஒரு நாட்டு இளவரசி ஒரு பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இந்த ஜக்காத்தி எனக்கு அவ்வளவா பேச யாரும் போட்டு 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 அவன் வாய் போடுறா. இவ பேசுவா. அதனால இவ உயிரோடு இருக்க கூடாது. நம்மளுக்கு யாரு இறஞ்சிடக்கிறாங்களோ அவங்கள போட்டு சொல்லணும். பொழிஞ்சு போயிட்டே ஒரு பேச்சு பேசுனால என் பொண்ணுடா. தண்ணி பக்கத்துல தண்ணி பக்கத்துல போனா அந்த அன்பு ஆளக்கானோம் தூங்குறாரு. ஆமா அவன் சிட்டு ஒண்ணு வரல. டேய் இந்நாட்டு தளபதி இருக்கிறான் பாரு, அவன் வந்து வெளிநாட்டுக்கு போறான். அந்த கேரக்ட பையன் அவன் உயிரோடு விடக்கூடாது. எங்க போயிட்டாரு அந்த ரெட் கலர் டிஷர்ட் ஆள காணோம். போட்டாரு அவரு. யாரு அது? ஐயோ அது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு தெரியாது. போட்ட பிடிச்சிருக்க போது அவர்தான் ரெட்டையில இருக்கிறாரு. அவரு இதுக்கு மேல இந்த நாட்டுல நம்மள கேப்பாரு இழுத்து போட்டு நாட்டு தளபதியார் போற அவருக்கு வச்சிருக்கிறேன். அவன் போற வழியிலே பாம்பு வெடிச்சு செத்துருவான். இதுக்கு மேல அவன் இங்க வரமாட்டான். அவன் இல்லாத இடத்துல அவனுக்கு பதில் நீ என் கூடக்கிறியா? அப்படியா? டேய் நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். செய்த ஒண்ணு வச்சுப்பேன், இல்ல உண்டாலையும். சரியா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. இந்த மூட்டிகள் எல்லாம் பார்த்து
போச்சு. ஒரு 6 மாசம் அமெரிக்காவுக்கு போலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் ரோமன் ரைட்ஸ் இருக்கிறான். அவன் சீரு சிறப்போட வாழ்றானா. அவன் தான் ஆளி போய் கொஞ்சம் அடுத்துட்டு வரத்தாவில்ல. அடுத்தது வரணும் அந்த ரெட் கலர் டிஷர்ட் எங்க இருக்குது பாரு ஊடு. ஆட்டு முடிஞ்சது போலாம். அம்மாக்கு பாஸ்போர்ட் வாங்கி வா. போட்டோ போட்டு வாங்கி வரணும். போலாமா? என்ன இது இவளுக்கு எல்லாம் புத்திகத்து கட்டு போச்சா? அரண்மனையில எவ்வளவு இடம் இருக்குது. அந்த இடம்லாம் விட்டு விட்டு இந்த இடத்துல வந்து உருகி கொண்டிருக்கிறேன். ஆமா எயிலரசி 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 ஐயோ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த எயிலரசி என்ன தனிவரமாக விட்டு விட்டு சென்று விட்டாயோ எயிலரசி. குத்தி விளக்கலைதான் அம்மா
காட்டுக்குள்ளே அடக்கி வச்சே பொழுதிருக்கி பறந்திருக்கி போனதிருத்தே மறந்திருக்கி கிளிய கண்ணே அடக்கி வச்சே பொழுதிருக்கே பறந்திருச்சு போனதிசே மறந்திருச்சு காட்டுக்குள்ளே காதல் தீய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடக்கி வச்சே அடங்கிருச்சு போனதிசே போற்றி வைத்தே அன்னை முளைக்காது என்று நான் விதை போட்டு வளர்த்தேனே முளைக்காது என்று நான் போற்றி வைத்தேனே அன்றி கரகோடி வந்தேனே இன்றி கரகாகி போனேன் அன்றி ராசாகி என்னை யாரே ஓரோ ஏனிருந்த ஒரு தாய் தாரி என் சோகம் ஆகாய பூமி தாகாது சாமி அழுகின்ற பிள்ளைக்கு ஆயுள் கம்மி காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடக்கி வச்சே மொழியிருக்கே பறந்திருச்சு போனதிசே மறந்திருச்சு ஐயோ ஆண்டவா நானும் என் வெளியிலும் இல்லாமல் வீதி வீதியாக திரிந்து கொண்டு வருகின்றேன் என்னுடைய காதலன் எங்கு சென்று விட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லை என் கூட பிறந்தவர்களும் எங்கு இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை ஆண்டவா இவர்கள் எங்கு கண்டு தேடவிட என்று ஒன்றுமே புரியவில்லையே அம்மா அத்தா எங்கு இருக்கின்றீர்கள் உனக்காக இந்த ரோஜை காத்துக் கொண்டிருக்கிறேன் அத்தா அத்தா ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் படரும் கொஞ்சமே ஓ நெஞ்சமே உயிரே தங்கமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே பார்வைதான் பட
பாவைதான் படரும் கொஞ்சமே வந்து பேசி பழக ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதான் ஐயா யாரையா நீங்கள் என்னை வழிமறிக்கிறீர்கள்? அம்மா நான் யார் என்று பிறகு சொல்கிறேன். ஆமா நீ யாரம்மா, எதற்காக அழுது கொண்டே போற? ஐயா நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். என்னோட பேருதாங்க ரோஜா. அம்மா உன்னுடைய பெயரும் ரோஜான்னு சொல்றேன். ஆமா உனக்கு உற்றார் உறவினர் யாராச்சும் இருக்கிறார்களா? ஐயா எனக்கு உற்றார் உறவினர் ஒருவர் மட்டும்தாங்க இருக்கின்றார். ஒருவர்? ஆமாங்க. என்னம்மா சொல்றேன்? அவரு என் நாட்டின் அமைச்சர் ராஜாங்க. அண்ணா 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 தங்கச்சி, என்னம்மா இது? என்னம்மா கோலம்? அண்ணா அன்னொரு நாளைகள் உள்ள நாட்டுக்கு சென்று விட்டீர்கள் அல்லவா? வீட்டிலே தண்ணீர் கிடையாது நிலைக்கரைக்கு சென்று நீர் எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு வரலாம் என்று வந்தால் அப்பொழுது நாட்டின் தளபதியார் ஓட்டோட்டமாக ஓடி வந்தி அண்ணா என் கற்பியை சூறாட வேண்டாண்ணா. அப்பொழுது நாட்டு இளவரசர் வந்தா வந்து என் கற்பியை காப்பாற்றினார் அண்ணா. அதனாலே நாடு என் நாட்டு இளவரசர் இருவரும் காதலித்தோம். நாங்கள் காதலித்த பிறகு முல்லை நாடு சென்று நீங்களோ அரண்மனைக்கு வந்து விட்டீர்களோ என்று பார்க்கலாம் என்று வந்திருந்தா மறுவழியிலே அரண்மனை மொத்த வெளியே கிடந்தது. இது யாராவது திருடிட்டு போயிடுவாங்க என்று நாட்டிடம் ஒப்படைக்க சென்றா என் மீது வீண்மொழி சுமத்தி எனக்கு இது பார்வைகள் எப்படியெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் தங்கா. அந்த பாதைக்கு இரு பாதைகளை கவலைப்படாதம்மா, இந்த அண்ணன் இருக்கிறமா உனக்காக. தங்கா அன்பான உறவு இது ஆகாத வரவு. ஏழு இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு இது ஆகாத வரவு. ஏழு இது அன்பான உறவு அது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு அன்பான வரவு அது ஆகாத உறவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு எதற்காகவும் கவலைப்படாதே. அப்படியா? இந்த அண்ணன் எப்படியாவது உனக்கு கஷ்டப்பட்டு கண் பார்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படியா? அண்ணா, ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்கே ஏற்பட்ட நிலைமை என்றால் ஒரு நாட்டு இளவரசர் அவர்களுக்கு என்ன நேரம் என்று ஒன்றுமே புரியவில்லை அண்ணா. அவரை தேடிக்கொண்டே போகலாம் அண்ணா. அத்தா மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி திருத்தேறினாலும் அமர்ந்தி ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலை இந்த வாசலை
எங்கள் போராட்ட நாடகமன்றத்தில் வில்லிவேலை நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரி சிவனி அவர்களை பாராட்டி ஸ்ரீ அம்மன் நடன கலைக்குழு ஜே நித்யானந்தன் ஐயா அவர்கள், இதே கிராமத்தைச் சேர்ந்த ஜே நித்யானந்தன் ஐயா அவர்கள், நித்யானந்தா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் பரிசாக தந்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் தொடரும். Yeah.
இருக்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தா தாலிப்பட்ட கடனுக்காக தாயார் என்ன பெற்று போட்டா தங்கை எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. என் காதலிக்கு விடைகள் இல்லை. அவள் எங்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த பாவி வீதி வீதியாக திரிகின்றேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. ஒரு ஏழை பெண்ணை காதலித்ததற்காகவா எனக்கு இப்பேற்பட்ட சிந்தனையாண்டவா? கண்களின் தண்டனை காட்சி வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி இரண்டு மனம் வேண்டும் நினைத்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனே. அந்தவா எனக்கிட்ட உதவி செய்ய யாரும் இல்லையப்பா.
சொல்லிக்கொண்டு ஆமாப்பா, யாருமே தெரியவில்லை அந்த ஆடவர். தெரியவில்லை. அம்மா, பார்த்து வருகிறேன். இந்த நேரத்துல அம்மன் நில்லே. அப்படியா? நான் போய் யாருன்னு கேட்டுட்டு வரேன். ஐயா, யாரா நீங்க? ஐயோ, இளவரசி. ராஜா. நீங்களா? ராஜா, நீயா? இளவரசி. ராஜா, என்ன நிலைமை இது? ராஜா, நீயோ முல்லையாய் சென்னை தைக்கப்பமான வருவதற்காக உன்னுடைய தங்கையான வெளியோடிக்கு சென்றிருந்தால் செல்லுபடி நாட்டு தளபதி தளபதி கட்டி கேட்டு உன் தங்கையும் நானும் காதலித்தோம். நானும் கேள்விப்பட்டேன் இளவரசி. அது மட்டுமில்லை. அது மட்டுமில்லை, இந்த விஷயம் என் சித்தன்னைக்கு தெரிந்துவிட்டது. என்னுடைய சித்தன்னையாமல் என் மீது வீழ்படியை சுமத்தி எனக்கு ஒரு கிழங்கு ஒரு காங்கிரஸ் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக குணமாயிடும். என்னுடைய தங்கச்சி ரோஜா வந்திருக்கிறான். ரோஜா வந்திருக்கிறார். தங்கச்சி ரோஜா, உன்னுடைய காதலமா எங்க இருக்குண்டா? அத்தா அத்தா அத்தா. இந்த பாவியாதாடி வெளியில் பறிப்போய்விட்டதப்பா. சொல்ல வேண்டும் அத்தா. இந்த உயிரை வைத்திருக்கிற கேட்டாலே அத்தா. அத்தா, உயிரே உயிரே அழைத்ததென்று மூச்சை கேட்டு ஓடி வந்தேன் மறைத்ததென்று.
உனக்கு மரியாதை தரணும். சரிப்பா சொல்லுப்பா. சரி சொல்றேன். கமிஷன் ஏதாவது தருவியா? இது வரையும் யாரும் வரல. சரி சரி வந்தா சொல்றேன். ஒரு மயில்